அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனையில் நீதிமன்றம் தலையிட முடியாது. எடப்பாடி பழனிசாமி தரப்பு வாதம். அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனை தொடர்ந்து நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருந்தபோது அதிமுகவை சேர்ந்த பலர் உரிமையியல் நீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகளை தொடர்ந்திருந்தார்கள். குறிப்பாக பெங்களூர் புகழேந்தி, ஓபிஎஸ்ஸின் மகனான ஓபிஆர், கேசி பழனிசாமி, சூரியமூர்த்தி, எம்ஜி ராமச்சந்திரன் என பலர் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். இந்த வழக்கு விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு விசாரணையின் பொழுது சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்குகளின் அடிப்படையில்தான் அதிமுகவினுடைய பல்வேறு குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. முதலாவதாக, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஆனதே செல்லாது. அவர் அக்கட்சியினுடைய விதிகளுக்கு மாறாக அந்த பதவியை பெற்றுக்கொண்டார். அவர் பொதுக்குழுவை கூட்டியதும் செல்லாது. மேலும் கட்சியிலிருந்து ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ரவீந்திரநாத் போன்றோர்களை நீக்கியதும் செல்லாது. ஓபிஎஸ் நீக்கப்பட்டதை கூட எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என வாதிட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்திலிருந்து எந்த கட்சி விதியையும் பின்பற்றாமல் பொதுக்குழு, செயற்குழு போன்றவற்றை தனது பணபலத்தால் சரிகட்டி அவர்களை தனது வலையில் வீழ்த்தி அதன் மூலம் தனக்கு தேவையான அனைத்தையும் சாதித்து கொண்டார். குறிப்பாக பொதுக்குழுவை கூட்டியதாக இருக்கட்டும், பொதுச் செயலாளராக தன்னை அறிவித்து கொண்டதாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஐ கட்சியிலிருந்து நீக்கியதாக இருக்கட்டும், அனைத்தும் அவர் இஷ்டப்படிதான் நடைபெற்றது. ஓபிஎஸ் கட்சிக்கு துரோகம் செய்தார் என எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார். ஓபிஎஸ் 3 முறை அந்த கட்சியில் முதலமைச்சராக இருந்தவர், அந்த கட்சிக்காக உழைத்தவர், பல ஆண்டுகளாக அந்த கட்சியில் பயணித்தவர், அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர். இப்படி பன்முகம் கொண்ட ஓபிஎஸ்ஐ அந்த கட்சிக்கு துரோகம் செய்ததாக கூறுகிறார். அப்படி பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தார்? எடப்பாடி பழனிசாமி தான் தன்னையே முதலமைச்சராக்கியவர்களை கீழே தள்ளிவிட்டு அவர்களுக்கு துரோகம் செய்தவர். எடப்பாடி பழனிசாமி துரோகத்தை பற்றி பேசுவதற்கு எந்தவிதமான அருகதையும் இல்லை என குறிப்பிட்டிருந்தார்கள். இது ஒருபுறம் இருக்க, நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்போ நீங்கள் அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனையில் தலையிடக்கூடாது, நீதிமன்றமோ அல்லது தேர்தல் ஆணையமோ ஒரு கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனையில் தலையிடக்கூடிய அதிகாரம் இல்லை என குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இது முற்றிலும் தவறு. கட்சி சம்பந்தமான விவாதத்தின் பொழுதுதான் அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையில் தலையிடக்கூடாது என நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்ததே தவிர சின்னம் தொடர்பான வழக்கில் அவ்வாறு கூறியது இல்லை. சூரியமூர்த்தி அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னத்தை வழங்கியது தவறு எனதான் அவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். ஏனெனில் அதிமுகவிற்காக பல ஆண்டுகளாக உழைத்தவர்கள், அதிமுகவை சேர்ந்தவர்கள் என அனைவரையும் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு அவர்கள் யாரும் கட்சிக்கு தேவையில்லை என கூறக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அந்த சின்னத்தை மட்டும் ஏன் வைத்திருக்க வேண்டும்? கட்சி நிர்வாகிகள் எவரையும் அனுசரித்து செல்வதில்லை. மேலும் தனக்கு சாதகமாக கட்சியை வளைத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் சின்னத்தை மட்டும் ஏன் வைத்து கொள்ள வேண்டும்? இந்த சின்னத்தை வைத்துத்தான் 18வது மக்களவைத் தேர்தலில் 21.5% வாக்குகளையே அவரால் பெற முடிந்தது. இந்த சின்னம் கூட இல்லை என்றால் வரும் தேர்தலில் அவரால் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வாக்குகளை பெற முடியாது. வரும் தேர்தலில் அதிமுக 10லிருந்து 15% வாக்குகளை கூட பெறாது. இதனை நினைத்துத்தான் எடப்பாடி பழனிசாமி பல கட்சிகளோடு கூட்டணி தொடர்பான அச்சாரத்தை தற்பொழுதே போட திட்டமிட்டிருக்கிறார். ஆனால் பலர் இதனை நிராகரித்து வருகிறார்கள் என குறிப்பிட்டிருந்தார்கள். மேலும் அதிமுக வழக்கு மிக விரைந்து முடிக்க வேண்டும் என நீதிமன்றமும் கேட்டுக்கொண்டுள்ளது. அதனுடைய அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்காது என்றும் பல்வேறு தரப்பினர் கூறி வருகிறார்கள். நன்றி.